கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் எய்ட் எப்படி பண்ணணும் அதை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு டீச்சிங் எய்டும் நீங்க எப்படி கட் பண்ணணும், கிளாஸ் கார்டு எப்படி நீங்க கட் பண்ணணும், கண்டினியூஸ் சார்ட் நீங்க எப்படி கட் பண்ணணும், எல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு 3 முக்கியமான டீச்சிங் எய்டை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த டீச்சிங் எய்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம், வகுப்பறையில எப்படி பயன்படுத்துறோம், தென் அந்த டீச்சிங் எய்டில் நம்ம என்னென்ன எழுதணும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுக்கு நீங்க எப்படி எழுதணும்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு கிளாஸ்ல நான் சொல்றேன். அதை நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங் எய்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்க டைம் செஞ்சுட்டே வந்துருங்க. கடைசியா மொத்தமா செஞ்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப சிரமமாயிரும். சரிங்களா? அதாவது இப்ப இருக்க நார்மலா அந்த டீச்சிங் எய்ட் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நான் சொல்லியிருந்தேன், நீங்க கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் கடைசியா பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே இப்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன டீச்சிங் எய்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் கார்டை எப்படி பயன்படுத்துறோம் அதை நான் சொல்ல போறேன். அடுத்து செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் சார்ட்ல நம்ம என்ன எழுதணும் அதை எப்படி பயன்படுத்தணும் நான் சொல்ல போறேன். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ சார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதுல நம்ம எப்படி என்ன எழுதணும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபிளாஷ் கார்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் கார்டுனா என்ன அப்படி பார்த்துருவோம். கவனிங்க, ஃபிளாஷ் கார்டு என்பது கற்பித்தலுக்காக தயாரிக்கப்படும் சிறிய அட்டைகள் ஆகும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க எப்படி ஃபிளாஷ் கார்டு தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா புதுசா பாக்குறவங்க வந்து நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிஎட் தேர்ட் செமஸ்டர் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல வந்து இந்த கமிஷன் ஒர்க்கு சம்பந்தமா ஒரு 25 வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் லாஸ்ட் கிளாஸ்ல போட்டது இருக்கும், அதை பார்த்துங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபிளாஷ் கார்டு என்பது கற்பித்தலுக்காக தயாரிக்கப்படும் சிறிய அட்டைகள் ஆகும். இது பாருங்க, அவற்றில் ஒரு பக்கத்தில் இப்ப பாருங்க ஃபிளாஷ் கார்டு தயாரிக்கப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரே மாதிரியே அந்த 30 ஃபிளாஷ் கார்டு நம்ம செஞ்சுறாங்க. சரிங்களா? ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு 5 ஒரு வித்தியாசமா இருக்கணும், அடுத்த 5 ஒரு வித்தியாசம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்று வித்தியாசமா நீங்க போட்டீங்கன்னா அந்த பாக்குறவங்க வந்து ஓகே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதை பாருங்க, அவற்றில் ஒரு பக்கத்தில் இப்போ ஃபிளாஷ் கார்டுல ஒரு பக்கத்துல சொல்லி இருக்கலாம், பாருங்க படம் இருக்கலாம், எண் இருக்கலாம், அல்லது வினா இருக்கலாம். இந்த 4 வகையை நீங்க தயாரிங்க. நல்லா கவனிச்சுங்க. ஒரு பக்கத்தில் 2 பக்கம் இருக்கும் ஃபிளாஷ் கார்டுல, ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கலாம், வார்த்தை இருக்கலாம், படம் இருக்கலாம், எண் இருக்கலாம், அல்லது வினா ஒரு கொஸ்டின் கேட்டு மறுபடியும் ஆன்சர் மாதிரி. இந்த மாதிரி 4 விதமா நீங்க ஃபிளாஷ் கார்டை பயன்படுத்துங்க. அதான் பாருங்க, மற்ற பக்கத்தில் விளக்கம், இந்த சொல்லுக்கான விளக்கம் இருக்கணும், அல்லது பதில் எழுதப்பட்டிருக்கும், மறுபக்கத்தில் அதுக்கான பதில் இருக்கும். சரிங்களா? இது மாணவர்களுக்கு எளிதாகவும் ஆர்வம் ஊட்டும் வகையிலும் கற்றல் அனுபவத்தை வழங்குகிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, கற்றல் செயல்பாட்டை சுவாரஸ்யமாக்கிறது. இந்த ஃபிளாஷ் கார்டு வந்து ஒரு வெறுமனே சொல்லிட்டே இருந்தா மாணவர்களுக்கு வந்து ஈர்ப்பு இருக்காது. சோ இது வந்து என்ன செய்யுதுன்னா கற்றல் செயல்பாட்டை சுவாரஸ்யமாக்குகிறது. 2 பாருங்க, நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. அவன் படமா பாக்குறப்ப அவன் மைண்ட்ல பதிஞ்சிடும். 3 பாருங்க, மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அடுத்து மொழி, கடிதம், அறிவியல், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் எளிதாக கற்பிக்க உதவுகிறது. அடுத்து பாருங்க, வாய்மொழி பயிற்சி மற்றும் வினா பதில் பயிற்சிக்காக உகந்ததுதான் இந்த ஃபிளாஷ் கார்டு. சரிங்களா? இப்போ ஃபிளாஷ் கார்டு என்ன சொல்லிட்டோம், அதோடைய பயன்கள் சொல்லிட்டோம். அடுத்து பாருங்க, இந்த ஃபிளாஷ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை அட்டை, இது ஒரு மாடல் இருக்கு. பட அட்டை 2வது மாடல் இருக்கு. 3 எண் அட்டை 3வது மாடல் இருக்கு. அடுத்து கேள்வி பதில் அட்டை, இந்த 4 மாடல் இருக்கு. சரிங்களா? இந்த 4 மாடல் கலந்து நீங்க செய்யணும். எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா இந்த கேள்வி பதில் அட்டை பாத்தீங்களா, இது மாதிரியே எல்லாமே தயாரிச்சாங்க. நான் லாஸ்டா கமிஷன் பார்த்தேன், இதே ஒரே மாதிரி தயாரிச்சாங்க, அது போர் அடிச்சிடும். கமிஷன் ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு யாரு புதுமையான விஷயங்கள்லாம் பண்றாங்க அவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? அந்த வர்றவங்க வந்து நீங்க செஞ்சதை பார்த்து ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப பாருங்க, வார்த்தை அட்டை, ஒரு பக்கம் வார்த்தை எழுதலாம். இப்ப தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம், அதாவது என்ன சொல்லும் பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் பொருள் இருக்கும், அதுக்கான பதில் வந்து மறுபக்கம் இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து பட அட்டை, பிக்சர் நீங்க ஒட்டலாம். பிக்சரை ஒட்டி இது யார் சம்பந்தமானது அப்படி சொல்லி மாணவர்கிட்ட கேட்கலாம். அடுத்து பாருங்க, எண் அட்டை, இது அந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு ஃபார்முலா கூட எழுதிட்டு இது எதுக்குரிய ஃபார்முலா சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? எண் அட்டை பயன்படுத்தலாம். அடுத்து கேள்வி பதில் அட்டை, ஒரு பக்கம் கேள்வி இருக்கும், இன்னொரு பக்கம் பதில் இருக்கும். இந்த மாதிரி 4 வகையா ஃபிளாஷ் கார்டு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆசிரியர் இந்த ஃபிளாஷ் கார்டை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் பாருங்க. ஆசிரியர் பாடத்திற்கேற்ப பொருத்தமான ஃபிளாஷ் கார்டு தயாரிக்க வேண்டும்.
அடுத்து ஒவ்வொரு அட்டையும் மாணவர்களுக்கு காட்டி, அந்த ஒவ்வொரு அட்டையும் மாணவர்களுக்கு காட்டி அதில் உள்ள சொல் படம் பற்றி பேச வைக்க வேண்டும். மாணவர்களை பேச வைக்கணும். அடுத்து பாருங்க, மாணவர்கள் அதற்கு சரியான பதிலை சொல்லும்படி ஊக்குவிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பயிற்சி மூலம் நினைவில் நிறுத்தலாம். அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினால நினைவில் நிறுத்தலாம். இதுதான் ஃபிளாஷ் கார்டு. இப்போ உங்களுக்கு ஃபிளாஷ் கார்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதுல எத்தனை வகைகள் இருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, இந்த குறிப்பா சொல்லணும்னா ஃபிளாஷ் கார்டு முக்கியமா சொல்லணும்னா, ஃபிளாஷ் கார்டு என்பது எளிய கண்ணுக்கு பிடித்த கற்பித்தல் உதவி. இது மாணவர்களுக்கு நினைவாற்றல், கவனம் மற்றும் சொற்களஞ்சியம் வளர்க்க உதவுகிறது. அடுத்து பாருங்க, தொடர் அட்டை, இந்த கண்டினியூஸ் சார்ட். இதுக்காக பாருங்க, தொடர்ச்சியான வரைபடம் என்பது ஒரு கற்றல் சாதனமாகும். இது ஒரு குறிப்பிட்ட பொருள், நிகழ்வு அல்லது கருத்தின் தொடர்ச்சி, கட்டம், காலவரிசை அல்லது வளர்ச்சி நிலைகள் ஆகியவற்றின் ஒழுங்காக வரையறுக்க வகையில் தயாரிக்கப்படுகிறது. அதாவது கண்டினியூஸ் சார்ட்னா, இப்ப சைக்காலஜில படிச்சிருப்பீங்க, பருவங்கள் சொல்லி படிச்சிருப்போம், வளர்ச்சி மற்றும் பருவங்கள். அதுல பாருங்க, இப்ப அந்த கண்டினியூஸ் சார்ட் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 கண்டினியூஸ் சார்ட் தயாரிச்சிங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து வளர்ச்சி நிலைகள், அந்த ஃபர்ஸ்ட்ல காட்டுறேன், அதை மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுறோம், மற்றதெல்லாம் மூடி இருக்கும். வளர்ச்சி நிலை என்ன இருக்கு? முதல் தொங்குறோம் குழந்தை பருவம், அடுத்து பிள்ளை பருவம், அடுத்து குமர பருவம், அடுத்து முதிர் பருவம். இப்ப எத்தனை வரும்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். இதுல வந்து 5 வகைகள்னா 5 தான் கண்டினியூஸா 5 தான் கட் பண்ணிக்கணும். மெயின்ல வந்து அந்த மெயின் கண்டென்ட் இருக்கணும். இப்போ வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு இருக்கணும், அதுக்கு கீழே ஒவ்வொரு கண்டென்ட்டா வரும். இந்த மாதிரி உங்க பாடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாமுக்கு வந்து ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து உங்களுக்கு நானே எழுதி காட்டுறப்போ இன்னும் ஈஸியா புரியும். சரிங்களா? இப்ப பாருங்க, இதை எப்படி பயன்படுத்துவது? முன்பே தயார் செய்தல். முன்பே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை எழுத முடியும். சரிங்களா? மாணவர்களுக்கு காண்பிக்க தேவையான படிநிலை கட்டங்களை வரையறுக்கவும். சொல்ல முடியுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பருவங்கள் வளர்ச்சி இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் குழந்தை பருவம், அது ஒரு கலர்ல கொடுக்கணும். அடுத்து பிள்ளை பருவம், அதுல ஒரு கொடுக்கணும். அடுத்து குமர பருவம், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அடுத்து நடுவயது பருவம், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அடுத்து முதிர்ச்சி பருவம், அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி உங்க மேஜருக்கு எது இப்படியுடைய வகைகள் வருது, இல்ல எது இதோடைய தொடர்ச்சி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வணிக காமர்ஸ் பாடத்தை எடுத்துக்கங்க. இப்போ இருப்பு நிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கணும்னா அதுல 3 நிலைகள் வரும். சரிங்களா? அப்ப மேல வந்து இருப்பு நிலை குறிப்பு எழுதிட்டு அதுக்கு கீழே வியாபார கணக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாப நட்ட கணக்கு, அடுத்துதான் 3வது அந்த பேலன்ஸ் இருப்பு நிலை குறிப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 3 கட்டம் வருது. இன்னொன்னு என்ன செய்யலாம், இந்த வியாபார கணக்குல பற்று பக்கம் என்னென்ன வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு என்னென்ன வரும், கிரெடிட் சைடு என்னென்ன வரும், இந்த மாதிரி நீ வகையில அதை எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜருக்கும் நீங்களா யோசிச்சு தொடர்ச்சியை பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா உங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு மரத்தை பற்றி ஒரு பாடம் இருக்கான்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்னங்கன்னா அதோட விதையை காட்டலாம். அதை பாருங்க, விதை. அடுத்து சிறிய குட்டி முள், அதுக்கு அடுத்து எப்படி அது வளரும், அதுக்கு பாருங்க பிள்ளை செடி. இப்படி ஒவ்வொன்றையும் அந்த ஸ்டிக்கரை கூட நீங்க ஒட்டிக்கலாம். இப்போ 5 கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் அந்த ஸ்டிக்கரை கூட நீங்க ஒட்டிக்கலாம். அடுத்து பிள்ளை செடி, அடுத்து இளம் பருவம், அடுத்து மூத்த பருவம். பாருங்க 1 2 3 4 5 வருது. அப்ப 5 தான் நீங்க கட் பண்ணிக்கணும். சரிங்களா? மேல மெயின்ல வந்து மரம் சொல்லி போட்டு அதுடைய 5 விஷயம், அதோட வளர்ச்சி பத்தி 5 இருக்கு. அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒரு சிம்பிளா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, பயன்பாடு வகுப்பில் எப்படி அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு படியையும் ஒவ்வொரு மாணவரையும் சொல்லுதல். முதல் படி என்ன, இப்ப குமர பருவத்துடைய முதல் படி என்ன, இல்ல பிள்ளை பருவத்துடைய முதல் படி என்ன, அந்த மாதிரி பாத்தீங்களா, அந்த மாதிரி மாணவர்களை சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வளர்ச்சியில முதல்ல குழந்தை பருவம், அப்ப ஃபர்ஸ்ட் கார்டை ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து குமர பருவம், அடுத்த கார்டை ஓபன் பண்ணுவாங்க. மூணாவது வகை என்னன்னு சொல்லுங்க, நடுவயது பருவம், 4வது கார்டை ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து 5வது முதிர் பருவம், 6வது கார்டை ஓபன். இப்படி வந்து ஒவ்வொன்றாவும் மாணவர் சொல்ல அதை ஓபன் பண்ணி காட்டுவாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம கணினி சார்ட். அடுத்து ட்ரீ சார்ட். ட்ரீ சார்ட்னா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ட்ரீ சார்ட் என்பது ஒரு கற்றல் சாதனமாகும். இது முக்கியமாக கருத்து அல்லது தலைப்பை முதன்மையாக வைத்து அதனை பிரிவுகள், துணை பிரிவுகள் அல்லது தொடர்புடைய பகுதிகளாக மரமாக பாக்கெட் செய்வது போல் காட்டுகிறது. அதாவது என்னன்னா, ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்க, இப்ப ஒரு பாடம் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 3 முக்கியமான தலைப்பு இருக்கும். ஒரு தலைப்பு எடுத்துட்டீங்கன்னா அது கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கும். இப்ப மெயினா அந்த தலைப்பை போட்டு ஒரு மரமா அந்த இதெல்லாம் கொண்டு வரும். மெயினை வந்து முக்கிய கிளைகளை வச்சிருது. சரிங்களா? இப்ப ஐரோப்பியர்கள் வருகை வரலாறு எடுத்துட்டா ஐரோப்பியர்கள் வருகை இருக்கு. அந்த ஐரோப்பிய வருகையில முக்கியமான கிளைகள் போட்டு அடுத்து அந்த மெயின் கிளைகள் வரும் பாத்தீங்களா, அதுல யாரெல்லாம் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படி போடுறது. அதுல கிளைகள்ல வந்து இப்போ டச்சுக்காரர்னா அவர் எந்த வருஷம் வந்தாங்க,
வாஸ்கோட காமானா அவர் எந்த வருஷம் வந்தாரு, அந்த மாதிரி கிளைகளை கொண்டு வந்துடும். சரிங்களா? இது எப்படி எழுதுன்றதை நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்து நான் டெமோ கிளாஸ் காட்டவுடனே நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இதை பாருங்க. அடுத்து இது வந்து முதன்மை தலைப்பு மூலக்கிளை. அந்த முதன்மை தலைப்பு இப்ப ஐரோப்பியர்கள் வருகைகள், அதுதான் முதன்மை தலைப்பு. அடுத்து பாருங்க, துணை தலைப்புகள் யார் யாரெல்லாம் வந்தாங்க. சரிங்களா? அந்த டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா அது. அடுத்து சிறிய துணை தலைப்புகள். இப்ப டச்சுக்காரர்கள் எந்த வருஷம் வந்தாங்க, போர்ச்சுகீசியர்கள் எந்த வருஷம் வந்தாரு, வாஸ்கோட காமா அவர் எந்த வருஷம் வந்தாரு, இந்த மாதிரி வந்து அந்த வருஷத்தை வந்து கிளைகள்ல கொண்டு வரலாம். சரிங்களா? அடுத்து இதுல பாருங்க, சிறிய துணை தலைப்புகள், கிளைகளின் கிளைகள், இதை வரிசையாக தரும் வரைபடமாக அந்த சார்ட்டை ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இது எப்படி பயன்படுத்துவது பாருங்க. வகுப்பு முன் காட்சிப்படுத்தல், வகுப்புல முன்னாடி காட்சிப்படுத்துறது மாணவர்களை. அடுத்து முக்கிய தலைப்பை மேல் வைக்கும். ஒரு படம் போட்டுருவாங்க, மரமா வளைச்சிருவாங்க, ஆனா அந்த கிளைகள்லாம் தனியா வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு மாணவர் கூப்பிட்டு ஐரோப்பியவர்களை யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளைகளை வச்சிருப்போம். அவன் கரெக்டா யாரெல்லாம் வந்தாங்க, அதுல வந்தவங்களுக்கு வராம வந்தவங்க மட்டும் கரெக்டா எடுத்து அந்த கிளைகளை ஒட்டுவான் மாணவர்கள். சரிங்களா? அந்த கிளைகளை கரெக்டா ஒட்ட சொல்றது. சரி, ரைட். இப்போ வாஸ்கோட காமா எந்த வருஷம் வந்தாரு, அவன் கரெக்டா அதை எடுத்து அந்த வருஷத்துக்கு நேரம் அந்த துணை கிளைகள்ல ஒட்டுவான். சரிங்களா? இதுதான் இது பாருங்க முக்கியமானது. முக்கிய கருத்து, துணை கருத்துகள். முக்கிய கருத்து அந்த முக்கிய ஐரோப்பிய வருகை தான் முக்கிய கருத்து. அடுத்து துணை கருத்து, யாரெல்லாம் வந்தாங்கன்னா துணை கருத்து. அடுத்து சிறிய கருத்துக்கள், அவர் எந்த வருஷம் வந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை பார்க்குறப்ப ஐரோப்பியர் வருகை பத்தின முழு விபரமும் ஒரு மரமா இருக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த 3 டீச்சிங். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. நம்ம டீச்சிங் எய்டு 2 விஷயம் சரியா பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் நல்ல மார்க் வந்துடும். ஒன்று, நீங்க கிளாஸ் நல்லா எடுத்துட்டீங்கன்னா முதல் விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது புதுமையா சிந்திச்சு உங்க மேஜர் சம்பந்தமா வச்சுட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஏன்னா தேர்ட் செமஸ்டர் நல்ல மார்க் வாங்கிட்டோம்னா நமக்கு பெர்சன்டேஷன் கூடிரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.